அநீதி, கொடுமை, பொய், திருட்டு என்று அதர்மம் பூமியில் தலைவிரித்தாடிய போது பூமாதேவி மும்மூர்த்திகளில் ஒருவரான காக்கும் கடவுளான திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலிடம் சென்று முறையிட்டாள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நினைத்த மகாவிஷ்ணு தன் 8வது அவதாரத்தை எடுக்க முடிவு செய்தார். துவாபர யுகத்தில் மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்த மன்னன் தான் கம்சன். அவனை குறிவைத்தார் மகாவிஷ்ணு. கம்சன் தன் சகோதரியான தேவகியை வசுதேவனுக்கு மணமுடித்து கொடுத்தான். ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கம்சனின் காதுகளில் ஒரு அசிரீரி ஒலித்தது. கம்சா, உன் சகோதரிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி மறைந்தது. அவனும் தன் சகோதரி என்று கூட பார்க்காமல் அவளை கொலை செய்ய துணிந்தான். உடனே அவள் கணவனான வசுதேவன் இடையில் விழுந்து, வேண்டாம் வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். உங்களுக்கு என் குழந்தைகள் தானே வேண்டும். எங்களுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உங்களுக்கே கொடுத்து விடுகிறோம் என்று உறுதியளித்தார். சரி என ஒப்புக்கொண்ட கம்சன் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து வைத்தான். அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கொன்று போட்டான். 8வது குழந்தை பிறக்கும் போது மிகவும் கவனமாக இருந்தான். அவன் எதிர்பார்க்காத ஒரு இரவில் கிருஷ்ண பகவான் பிறந்தார். உடனே வசுதேவரின் கனவில் வந்த மகாவிஷ்ணு, குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்தில் இருக்கும் நந்தகோபனின் வீட்டிற்கு செல். யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து வை என்று சொல்லி மறைந்தார். உடனே எழுந்த வசுதேவன் குழந்தையை கூடையில் வைத்து ஆற்றின் வழியாக கோகுலம் சென்றார். நந்தகோபனிடம் ஒப்படைத்துவிட்டு அவனுக்கு பிறந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து தேவகியின் அருகில் வைத்து விட்டார். திடீரென்று வந்த கம்சன் குழந்தையை பார்த்தான். அதை கொலை செய்ய முயன்ற போது அது தேவதை உருவெடுத்து பறந்து சென்று வானில் நின்றது. உன்னை கொல்லப் போகும் 8வது குழந்தை பிறந்து விட்டான், அவன் கோகுலத்தில் இருக்கிறான் என்று சொல்லி மறைந்தது. ஒரு நாள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்த போது ஆயர்பாடியில் இருந்த மயில்கள் ஆடத் தொடங்கியது. அதில் ஒரு மயில் தன் தலையில் இருந்த இறகு ஒன்றை எடுத்து கிருஷ்ணனின் காலில் வைத்தது. உடனே கிருஷ்ண பகவான் அதை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டார். கோகுலத்தில் கண்ணன் வெண்ணெய் திருடியது, பூதனையை கொன்றது, ராதையுடன் லீலை செய்தது, யசோதை உரலில் கட்டி வைத்தது என்று பல அம்சங்களை உள்ளடக்கியதுதான் கோகுல வாழ்க்கை. பிருந்தாவனத்தில் ராதையுடன் லீலை கோபியர்களை ஈர்த்தது, ராதையுடன் நடனமாடியது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணன் பிறந்த இடம்தான் மதுரா. வைகுண்டத்தில் பெருமாள் மகாலட்சுமி அன்னையுடன் உலா வரும் போது துளசி செடியை பார்த்தவுடன் அதன் அருகில் நின்று துளசியின் மகிமையை அன்னைக்கு எடுத்து சொல்வாராம். ஆனால் அதை பார்த்த மற்ற செடிகளுக்கு துளசியின் மேல் என்றும் கோபம் வந்ததே இல்லை. ஏனென்றால் பெருமாளையும் தாயையும் ஒரு சேர பார்க்கும் வரம் கிடைக்கிறதே என்ற ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருக்குமாம். துளசி ஒரு புனிதமான செடி, கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான செடி, நோய்க்கிருமிகளை கொல்லும் சக்தி படைத்த செடி, எங்கும் நிறைந்திருக்கும் புனிதமான தெய்வீகத்தன்மை கொண்ட செடி. கிருஷ்ண ஜெயந்தி அன்று துளசி மாலையை கிருஷ்ண பகவானுக்கு சாத்தினால் அவர் ஆசீர்வாதமும் அருளும் பூரணமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. ஒரு முறை கிருஷ்ண பகவான் ருக்மணி, சத்யபாமா இருவரில் யாருக்கு என்னிடம் அதிகமாக அன்பு இருக்கிறது என்று சோதித்து பார்க்க விரும்பினார். மிகப்பெரிய தராசு ஒன்றை கொண்டு வந்து ஒரு தட்டில் கிருஷ்ணர் அமர்ந்தார். சத்யபாமா தன்னிடம் இருந்த எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து மறுதட்டில் வைத்தாள். ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டு அசையவே இல்லை. அந்த சமயத்தில் அங்கு வந்த ருக்மணி ஒரே ஒரு துளசி இலையை எடுத்து நகையிருந்த தராசில் வைத்தாள். உடனே கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக எழுந்து நின்றது. பக்தியுடன் அவர் நாமத்தை சொல்லும் பக்தர்கள் ஒரே ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தால் போதும், பகவான் கிருஷ்ணன் அதை காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு விடுவார். ஆல் இலை வாடினாலும் சிறிது நீர் தெளித்தால் மீண்டும் உயிர் பெற்று பச்சையாக காட்சி கொடுக்கும். அதனால்தான் கிருஷ்ண பகவான் ஆலிலையில் படுத்து கிடக்கிறார். கிருஷ்ண பகவானின் அவதார தினத்தை தான் கோகுலாஷ்டமி என்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ண பகவான் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி என்று ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அவதரித்தார். இந்த வருடம் ஆகஸ்ட் 16 மற்றும் 17 ஆகிய 2 தினங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் பிறக்கிறது. கிருஷ்ண பகவான் ஒரே நேரத்தில் எல்லா வீடுகளிலும் இருக்கிறார் என்பதை உணர்த்த வீட்டில் குட்டிக்கண்ணனின் பாதத்தை வரைந்து மகாலட்சுமியின் அம்சமான மாவிலை தோரணத்தை வாசலில் கட்டி வைத்து
குழந்தைகளுக்கு கிருஷ்ணனைப் போலவும் ராதையைப் போலவும் வேடமிட்டு புதிதாக வாங்கிய கிருஷ்ணன் சிலைக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து பூக்களால் அலங்கரித்து துளசி மாலை சாத்தி சீடை முறுக்கு லட்டு அதிரசம் நெய்வேத்தியமாக படைத்து கிருஷ்ண பகவானின் நெருங்கிய நண்பர் குசேலர் ஒருமுறை அவரை காணச் சென்றபோது அவளை காணிக்கையாக கொடுத்தார். பகவான் அதை அன்போடு வாங்கிக் கொண்டு உண்டார். அதனால் அவளுடன் சர்க்கரை சேர்த்து படைத்து தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு போன்ற மங்கள பொருட்களை வைத்து கிருஷ்ண பகவானை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து வழிபட கண்ணனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பான் என்பதுதான் நம்பிக்கை. பாரத போரில் தர்மத்தின் பக்கம் நின்று அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணினார். கோவர்தன மலையை குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றினார். பகவத்கீதையை அருளிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள்தான் கோகுலாஷ்டமி. சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ணலீலைகளை கதையாக சொல்லிக் கொடுங்கள். கிருஷ்ண பகவான் நடுதிசையில் அவதரித்ததால் இரவு முழுவதும் பூஜைகளை செய்து அதிகாலையில் நிறைவு செய்யலாம். கண்ணனை மனமுருகி வழிபட திருமணத் தடைகள் நீங்கும். இந்த நாளில் கண்ணனும் ராதையும் வீடுகள் தோறும் உலா வருவார்கள் என்பதுதான் நம்பிக்கை. கிருஷ்ணன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். காப்பவன், முக்தி அளிப்பவன், அருள் பாலிப்பவன். கையில் புல்லாங்குழல், தலையில் மயிலிறகு, சங்கு சக்கரமேந்தியபடி காட்சி கொடுக்கும் கண்ணனை மனதார நினைத்து மானசீக வழிபாடும் செய்யலாம். மயிலிறகை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும். ஆயர்பாடியில் கண்ணபிரான் பசுக்களை மேய்த்துக் கொண்டு புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு அனைவரையும் மயக்கிக் கொண்டிருந்தார். கிருஷ்ண ஜெயந்தி என்று பசுக்களுக்கு ஏதாவது வாங்கிக் கொடுங்கள். சவால்களை சாமர்த்தியமாக சமாளித்த கிருஷ்ண பகவானை வணங்கி வர எல்லாவித துன்பங்களையும் எதிர்கொள்ளும் சக்தி கிட்டும். கருவறை முதல் பாரத போர் வரை சவால்களை மட்டுமே சந்தித்த கிருஷ்ண பகவானை வணங்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பகவத்கீதையில் இருந்து ஸ்லோகங்களை படித்து பஜன்களை பாடி வீடுகளை அலங்கரித்து கண்ணனின் பாதம் வரைந்து கோகுலாஷ்டமி விழாவை கொண்டாடுங்கள். நன்றி.